சென்னை வள்ளுவர் கோட்டம் அன்னை தெரசா வளாகம் வாயிலின் அருகில் காத்திருப்பு பெருந்திரள் போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் அனைத்து பணியாளர் நல சங்கத்தின் சார்பில் பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி 2வது நாளாக பெருந்திரள் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. முன்னதாக இந்நிகழ்விற்கு சங்கத்தின் மாநில தலைவர் பி. ஜெகதீஸ்வரி அவர்கள் தலைமை வகித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த சங்கத்தின் மாநில இணை பொதுச் செயலாளர் எஸ். புவனேஸ்வரி அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: அரசு கொண்டு வரும் அனைத்து திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்ப்பது நாங்கள்தான். ஆனால் எங்களுடைய கோரிக்கைகளை துறையின் அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் கோரிக்கை மனு அளித்தும் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற முன்வரவில்லை. எனவே எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அரசு ஏற்று நிறைவேற்ற வேண்டும் என்று பெருந்திரள் முறையீடு காத்திருப்பு போராட்டம் நடத்துகிறோம் என்று கூறினார். இது 2வது நாள் போராட்டமாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் 38 மாவட்டங்கள்லையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே நாங்கள் போராட்டம் நடத்தினோம். ஆனால் அதனால் எந்த பலனும் இல்லை. திருப்பி நாங்கள் எம்டியையும் பார்த்து பேசினோம், செக்ரட்டரி சாரையும் பேசினோம். அதுக்கு எந்த ஒரு பதிலும் இல்லை. அவங்களோட பதிலில் எங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத காரணத்தினால தான் நாங்கள் நேற்று இங்கே போராட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். இது எங்களுக்கு மாநில முதல்வரும் துணை முதல்வரும் இதை கேட்டு எங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு நாங்கள் கேட்டுக்கிறோம். எங்களோட 4 கோரிக்கைகள் தான் நாங்கள் கேட்டிருக்கோம். ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் பண்ணி கேட்டிருக்கோம். அதே மாதிரி அடிப்படை ஊதியத்தை உயர்த்தி கேட்டிருக்கிறோம். ஏன்னா நாங்கள் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 15 வருஷமா நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்கான பணி பாதுகாப்பும் இல்லை, பணி நிரந்தரமும் இல்லை. சரி, நிரந்தரம் இல்லைன்னாலும் பரவாயில்ல அப்படின்னா ஊதிய உயர்வையாவது, அடிப்படை ஊதியத்தையாவது உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவும் எங்களுக்கு அவங்க பண்ணி கொடுக்குற மாதிரி இல்லை. இதையெல்லாம் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட முடியும். அது வரைக்கும் போராட்டம் தொடரும். 2500 பேர் இருக்காங்க சார். இது வரைக்கும் நாங்கள் நகர்ப்புறம் ஊரகம் 2யும் சேர்த்து 3000 பேருக்கு வரோம். அவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்துருவாங்க. இன்னைக்கு போராட்டம் தொடரும், நாளைக்கு போராட்டம் தொடரும் பட்சத்தில் எல்லாருமே வந்துருவாங்க சார். 3000 பேர், 3500 பேர் இருக்காங்க சார். தமிழகத்தினுடைய துணை முதல்வர் எங்களை சந்திச்சு பேச வைக்கணும். ஏன்னா இது வரைக்கும் அரசு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செக்ரட்டரிட்ட அந்த மாதிரிதான் கோரிக்கை மனுவை கொடுத்துருக்கோம். ஆனா இது வரைக்கும் எங்களுடைய துறை அமைச்சர் அதுக்கான எந்த ஒரு பேச்சுவார்த்தையோ உடன்படிக்கைக்கோ எங்களை கூப்பிட்டு வைக்கல. நாங்க எல்லாருமே இதுல ஒர்க் பண்ற அத்தனை பேருமே பெண்கள் தான். பெண்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்காக இப்ப பாத்தீங்கன்னா உங்க கனவை சொல்லுங்க, 60 விதமான திட்டங்கள் இருக்குதுன்னு கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்லி அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறோம். அப்ப துணை முதல்வர் ஐயா எங்க கனவை கொஞ்சம் கேட்டா நல்லா இருக்குங்கிறத இந்த நேரத்துல சொல்லிக்கிறோம். இதோட இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா சார், நம்ம இப்ப அவங்க துணை முதல்வருக்கும் முதல்வருக்கும் எங்களோட பணிச்சுமை தெரியுதா என்னன்னு எங்களுக்கு தெரியல. இவ்வளவு வேலை நிச்சயமா முதல்வர் ஐயா இதை பரிசீலனை பண்ணாம இருக்க மாட்டார். அவர் காதுக்கு போயிருந்தா, அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா நிச்சயமா இதை பரிசீலனை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கறத எங்களோட நம்பிக்கை. இது எங்க முதல்வர் ஐயா அவர்களுக்கு தகவல் போகல அப்படிங்கிறதையும் நாங்க ரொம்ப வருத்தத்தோட தெரிவிச்சுக்கிறோம் சார். அதே மாதிரி முதல்வர் ஐயா எங்ககிட்ட எங்களோட கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி பணிவோட எங்களுடைய முக்கிய கோரிக்கையான தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மற்றும் நகர்ப்புற பணியாளர்களுக்கு ஆண்டுதோறும் செய்யப்படும் பணி புதுப்பித்தல் முறையை கைவிட்டு 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் பணியாளர்களுக்கு அடிப்படை ஊதிய உயர்வு உடனடியாக வழங்கிட வேண்டும். அரசு திட்ட நிதியிலிருந்து மாதாந்திர மதிப்பூதியமாக ரூபாய் 7500 வழங்கிட வேண்டும். பணிக்காலத்தில் இறந்த பணியாளர்கள் குடும்பத்திற்கு முறையாக இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என்பன 4 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி கூறினார். இந்த பெருந்திரள் கண்டன போராட்டத்திற்கு மாநில நிர்வாகிகளும் தமிழகம் முழுவதிலும் இருந்து சுமார் 2000க்கும் மேற்பட்ட மகளிர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர்.